Put your all excuses aside and remember this, you are capable. Zig Ziglar. Hi viewers, welcome to Krammer English Krammer தமிழில். உங்களுடைய சாக்கு போக்குகள் அனைத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களால் முடியும். நீங்கள் அதை செய்வதற்கு தகுதியானவர். அதை செய்வதற்கான திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது verb tenses, future progressive tense. ஏற்கனவே நம்ம present progressive tense பார்த்துருக்குறோம் இல்லையா? present progressive tense நம்ம இப்போ பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஆக்ஷன் நடைபெற்று கொண்டிருக்கும் இல்லையா, அதை வெளிப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை எப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம்? அடுத்தது அதை பயன்படுத்துவதற்கான ஃபார்ம்ஸ் என்ன, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ், இதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் தீரும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள். The future progressive tense indicates an action in the future that is longer in duration than an action in the future. The future progressive tense எந்த செயலை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நடைபெற்று கொண்டிருக்கும். இன்னொரு எதிர்கால ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடைபெறுது அப்படின்னா, நடைபெற போகிறது அப்படின்னா, அதை பற்றி நம்ம பேசும்பொழுது இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராக்ரெசிவ் அப்படின்னாலும் கண்டினியூஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். பாருங்க, the future progressive tense is a verb tense that shows an action happening over a period of time in the future. இந்த future progressive tense எதிர்காலத்தில் ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்றத சொல்வதற்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். It shows an ongoing action in the future. எதிர்காலத்தில் தொடர்ந்து நடைபெற போகிற ஒரு ஆக்ஷனை, ஒரு செயலை குறிப்பதற்கு இந்த டென்ஸ் பயன்படுகிறது. அந்த டென்ஸ் எதிர்காலத்தில் நடைபெற போகிற, தொடர்ந்து நடைபெற போகிற ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்தும். இட் இஸ் த ஃபியூச்சர் வெர்ஷன் ஆஃப் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாக்கா இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த ஆக்ஷனை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும். அதே மாதிரி எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்க போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுவதற்கு இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் பயன்படுகிறது. பாருங்க, இந்த பிக்சர் எக்ஸாம்பிளோட ஒரு பிக்சர் இருக்கு. ராம் will be walking when it starts to rain. இது நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம், now. இந்த நேரத்திற்கு முன்பாக நடைபெற்ற அனைத்து செயல்களும் பாஸ்ட்டை குறிக்கும், கடந்த காலத்தை குறிக்கும். அதே மாதிரி நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்கு பிறகு நடைபெற போகிற ஆக்ஷன் அனைத்தும் ஃபியூச்சரை குறிக்கும், எதிர்காலத்தை குறிக்கும் இல்லையா? ராம் அப்படின்றவர் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு டைம்ல நடக்க ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நடந்து கொண்டே இருக்க போகிறார். மழை ஆரம்பிக்கும் போது கூட அவர் நடந்துட்டு இருப்பார். அவர் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இடையில மழை ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன் தான். மழை ஆரம்பிக்கும் முன்பாக ராம் நடக்க ஆரம்பிக்கிறாரு, தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பார் அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம். எதிர்காலத்துல மழை ஆரம்பிக்கும் பொழுது ராம் நடந்து கொண்டிருப்பார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். எதிர்காலத்துல தொடர்ந்து நடைபெற போகிற ஒரு ஆக்ஷனை பத்தி நம்ம பேசும்பொழுது இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ராதா வில் பி வாக்கிங். ராதா வில் பி வாக்கிங் அப்படின்னா எதிர்காலத்துல ராதா நடந்து கொண்டிருக்க போகிறாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே எக்ஸாம்பிள் மழை வரப்போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. மழை வரும்பொழுது ராதா நடந்து கொண்டிருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ராதா இங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறாங்க, அப்ப நடுவுல மழை ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன் தான். மழை ஆரம்பிக்கும் பொழுது ராதா நடந்து கொண்டிருப்பாள். இதை நம்ம இங்கேயே சொல்றோம், பிரசன்ட்லயே சொல்றோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அல்லது அடுத்த மாசம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, நாளைக்கு மழை ஆரம்பிக்கும் பொழுது ராதா நடந்து கொண்டிருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி சென்டென்ஸை, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போகிற, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிற ஒரு ஆக்ஷனை நம்ம வெளிப்படுத்துவதற்கு இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். The future progressive tense also indicates an action in the future
that is longer in duration than a point of time in the future. இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் வந்து எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் நடக்க போகிற ஆக்ஷனை குறிப்பதற்கு பயன்படாது. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதிர்காலத்தில் ஆரம்பித்து அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு செயலை குறிப்பதற்கு தான் நம்ம வந்து இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நாளைக்கு 3 மணிக்கு அவள் தூங்கி கொண்டிருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கரெக்டாக அந்த 3 மணிக்கு அவள் தூங்க மாட்டா, அதுக்கு முன்னாடியே அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டு இருப்பா. நாளைக்கு 3 மணிக்கு அவள் தூங்கி கொண்டிருப்பாள். அது கண்டினியூ ஆகும், 4 மணி வரைக்கும் கூட கண்டினியூ ஆகலாம் இல்லையா? எதிர்காலத்தில் அவள் வந்து தூங்கி கொண்டிருக்க போகிறாள் அப்படின்றத நம்ம வந்து இதில் சொல்கிறோம். நம்ம கேட்போமா இருக்கும், நாளைக்கு நான் 3 மணிக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவான், இல்லை அவன் வந்து நாளைக்கு 3 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பாயிண்ட்ல நடக்கிற ஆக்ஷன் இல்லை, அது தூங்க ஆரம்பிச்சிருப்பான். முன்னாடியே 2 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறான், 3 மணி வரைக்கும் அவன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்க போகிறான் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப லாங்கர் இன் டியூரேஷன், கொஞ்ச நேரம் நடைபெறும் அந்த ஆக்ஷன், தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்றது தான் இது குறிக்கிறது. பாருங்க, இதோடைய ஃபார்ம்ஸ் அது எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபியூச்சரை குறிக்குது அப்படின்றதுக்காக இது வில், அடுத்தது கண்டினியூஸ் அப்படின்றதுனால அந்த வேர்பு கூட நம்ம ஒரு ஐஎன்ஜியை சேர்ப்போம். பி அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுவோம், இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றதுனால. வில் பி வாக்கிங், ஷீ வில் பி வாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எதிர்காலத்தில் அவள் வந்து நடந்து கொண்டிருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆக்ஷன் வந்து தொடர்ந்து நடைபெறும். அடுத்தது பாருங்க, ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர் டுமாரோ, நாளைக்கு நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். அந்த கடிதம் எழுதுறத வந்து நான் இப்போவே சொல்கிறேன், நாளைக்கு வந்து நானும் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஆக்ஷன் நாளைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல ஆரம்பிக்கும். அது ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீடிக்கும், அந்த லெட்டர் எழுதுதல் அப்படின்ற ஆக்ஷன். அந்த மாதிரி நீடிக்க போகிறது ஒரு ஆக்ஷன் எதிர்காலத்தில் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். வில் பி அப்படின்னு போடுவோம், அந்த ரைட் அப்படின்ற வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்ப்போம். அடுத்தது பாருங்க, பென்னி வில் பி ரன்னிங் இன் த மேரத்தான் நெக்ஸ்ட் வீக். இவர் தான் பென்னி. பென்னி வந்து மேரத்தான் காம்படிஷன் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது, அதில் வந்து அவர் ஓடிக்கொண்டிருப்பார் இந்த நேரத்தில். இப்போ நம்ம சொல்லுவோம், அடுத்த வாரம் இந்நேரம் பென்னி வந்து அந்த மேரத்தானில் ஓடிக்கொண்டிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓடுதல் அப்படின்ற ஆக்ஷன் ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் நேரங்கள் வரைக்கும். அதை நம்ம குறிக்கும் பொழுது தான் ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவை யூஸ் பண்ணுவோம். கவனமாக வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் அப்படின்றது இந்த நிமிஷத்தில் நடைபெறுகிற ஆக்ஷன், நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷன். ஆனால் ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் அப்படின்றது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, மை சிஸ்டர் வில் நாட் பி ஒர்க்கிங் டுமாரோ, டெய்லி என்னுடைய சிஸ்டர் வந்து வேலைக்கு போறா. இப்போ நம்ம சொல்றோம், நாளைக்கு என்னுடைய சிஸ்டர் வந்து வேலைக்கு போக மாட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாளைக்கு அவ வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மை சிஸ்டர் வில் நாட் பி ஒர்க்கிங் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய வேலை நேரம் வந்து டெய்லி இப்போ 8 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4 மணிக்கு முடியுமா இருக்கும். நாளைக்கு இந்த 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவள் வேலை செய்து கொண்டிருக்க போவது இல்லை அப்படின்றத இந்த சென்டென்ஸோடைய மீனிங். நாளைக்கு அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போவது இல்லை. இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? அப்ப இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் அப்படின்றத எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் தேவையான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துங்க. எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருக்க போகிற ஏதாவது ஒரு ஆக்ஷனை நீங்கள் பேசணும் அப்படின்னாக்கா இந்த ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.